புட்ஜெட் அனுப்பட்டி படம் பார்த்துட்டு வெளில வரோம். ஸோ படம் வந்து நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு குழந்தைகளை வச்சு ஒரு படம்னும் போது அது பயங்கரமாக கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்திருக்கலாமோ, நிறைய பேர் படத்தை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஏக்கம் தான் இருந்துச்சு. ஸோ படம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு பயங்கரமான எமோஷ்னலை வந்து கன்வே பண்ணியிருக்கா. லாஸ்ட்டாக வந்து கிட்டா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தையும் நிறைய பேர் கொண்டாட மறந்துட்டீங்க. பட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஒரு நல்ல படம். தேட்டருக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது படம். அதை தாண்டி படத்தில் வந்து ஆடு பொதுவாக இங்கே எல்லா 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 சமூகமும் என்ன பேச வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சமூகம் பேசிகிட்டு இருக்கு. பட் இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி வீகனே ஓகேவோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு ஆடு, அந்த ஆடை வந்து கடைசி வரையிலும் வெட்டிடுவாங்களா மாட்டாங்களா, அந்த ஆடை ஆசையாக வளர்க்குற 2 பசங்க அப்படின்னும்போது நமக்கே ஒரு மாதிரி கிராமத்து ஃபீல் அப்படி வந்துச்சு. பட் ஓகே. ஸோ ஒரு மாதிரி பயங்கரமாக ஹார்ட் ஃபெல்ட் பண்ண வச்ச ஒரு படமாக வந்து இருக்குது புட்ஜெட் அனுப்பட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்த்து பயங்கரமாக கொண்டாடுங்க. ப்ரோ புட்ஜெட் அனுப்பட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது பிரதர். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஆடை வச்சு 2 பசங்க அந்த குட்டீஸ்க்காக இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக பெட்டு வளர்க்குறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கும். அந்த படம் ஒரு ஆடு அதை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க, அதை தேடி இந்த பசங்க போகிறாங்க, அவங்க வளர்த்த ஆடை, அவ்வளோதான் கதை. ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம். பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. புஜ்ஜி புஜ்ஜி அட் புஜ்ஜி புஜ்ஜின்ட்டு ஒரு சாங்கு செம்மையாக இருக்குது. அந்த சாங்கு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஆக்ஷன் படம்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் பார்க்கறத விட இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற படம் ஒர்த்து. ஸோ படத்தில் வந்து மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது பிரதர். ஆக்சுவலி எத்தனை சாங்குன்னு தெரியல, நல்லாயிருக்கு, கேட்க நல்லாயிருக்கு. ஓவராலாக படம் வந்து ஒர்த்து. படம் நல்லா இருக்குது. என்ன கதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடைக்கு வெட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. குழந்தை வந்து அந்த ஆடு எங்கன்னு சொல்லிட்டு தேடுது. அந்த ஆடு கிடைச்சிதா இல்லை அதை வெட்டிட்டாங்களா இல்லையான்றது தான் கதை. சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த குழந்தை வந்து பக்காவாக பண்ணியிருக்கு. மியூசிக் ஓகே தான். இதுக்கு முன்னாடி கிடான்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதுவும் அந்த ஆடை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லேருந்து டைரக்ஷன்லேருந்து டெக்னிக்கல் ஒர்க்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. படம் ஒர்த்து. வந்து அதாவது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து உள்ளே வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற படமாக இது இருக்கும். அவ்வளோதான். அதாவது அதுதான், இதுக்கு மேலே கசாப் கடைக்கு போய் கறி வாங்குவாங்களான்றதே டவுட்டாக இருக்கும் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா. அப்படின்ற ஒரு நிலைமை வர அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு பண்ணலையும் நான் நினைக்கிறேன். ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ, பெரிய பெரிய படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா 10 ஆக்டர்ஸ் வந்து பெரிய ஆக்டர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணால் தான் படம் ஓடுது. இப்படி ஒரு சின்ன படத்துக்கு ப்ரொமோஷனே பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுன்னு தெரில. கிடான் சமீபத்தில் கிடான்னு ஒரு படம் வந்தது, செம்மையாக இருந்தது. அதில் பெரிய ஆக்டர் நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ப்ரொமோஷன் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா ஓடிடுச்சு. இதையும் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ஓடுன்றது தான் என்னோட. ஸோ புட்ஜெட் அனுப்பட்டி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க இந்த படத்தைன்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களை சார்ந்தே இந்த படம் ஒரு ஆட்டை வளர்ப்பாங்க. அந்த ஆடு வந்துட்டு அந்த ஆட்டை வந்து குழந்தைங்க தான் வளர்ப்பாங்க. கடைசியாக என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமிசங்களெல்லாம் சாப்பிட்றது தவறு. ஒரு நம்ம உயிருக்கு உயிராக வளர்த்த ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு மிருகங்களையோ எந்த சின்ன மிருகமாக இருந்தாலுமே நம்ம அதை காயப்படுத்தி சாப்பிட்றது வந்துட்டு அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே நான்வெஜ் சாப்பிட்ற நமக்கே வந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு இல்லை வேண்டாம், ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம விட்டா மிருகங்களும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோண வச்சிரும். பட் வெளியே வந்ததுமே நம்ம கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட தான் போவோம், அது வேற. பட் படம் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ஒரு குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் எல்லா படத்தை.